மன்னவன் காவிய நாயகனே. எனக்கு இந்த பாட்டு எப்போ கேட்டாலும் என் ஹார்ட் வந்து ரொம்ப ஹெவி ஆயிரும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த படம் பார்க்கும் போது, இந்த பாட்டு இப்போ கேட்கும் போதும் நானும் அம்மா வீட்டில் அழுதும். போல ஞாபகங்கள் இன்னும் வானத்தை போல மனசு பிடிச்சாலும் அது எனக்கு எதுவுமே பயம் கிடையாது. எனக்கு எங்கள் அப்பா என் கூட தான் இருக்காரு. உன்னை பார்க்கும்போது 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த என்ன மறுபடியும் பார்க்குற மாதிரி இருக்கு. ஆமாம், அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலானது. ஏன்னா இதுக்கப்புறம் தான் ஸ்லோவாக சிக்காக ஆரம்பித்ததும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்பா கூட அதுவும் ஃபைட் சீனு எனக்கு வந்து ஐயோ அவர் ஏதோ சொல்லுவாரோ திட்டுவாரோ நினச்சிக்கிட்டே தான் போனேன். ஆனால் அப்பா எதுவுமே பேசுவார். அவர் குதிப்பார், பின்னாடி நான் குதிக்கணும். இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். சரி ஃபேஸ் சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன், லூப் போட்டுருங்கன்னு சொல்லிட்டு இப்படி திரும்புறாரு. ஆக்ஷன் நான் நிஜமாலே குதிச்சிட்டேன். அப்பா டென்ஷன் ஆகிட்டு, ஒன்று யார் இதெல்லாம் பண்ண சொல்கிறா அப்படி இப்படின்னு கத்துனாரு. அவர் காலையில் எந்திரிச்சோடனே இப்போ இதில் இருக்கிறது எல்லாமே பண்ணுவார். அவர் அந்த ஸ்குவாட்ஸ் பண்ணுறது, லெக் இது பண்ணுறது, புஷ்அப்ஸ் பண்ணுறது, டெய்லி காலையில் எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணுவார். ரொம்ப நாள் அடிபட்டு வீட்டில் இருந்த மாதிரி ஞாபகம் இல்லை, கேள்விப்பட்டது உண்டு. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இந்த டம்மி கன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை ஷூட் பண்ணணும். அப்பா மிஸ் பண்ணணும். ஸோ ஆப்போசிட்டில் இருந்த ஆள் வந்து அதை ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அது வந்து ஒரிஜினல் கன் தான், ஃபயரிங் மட்டும் ஆகாது, சவுண்டு மட்டும் வரும், ஃபயர் ஆகாது, புல்லட்ஸ் எதுவும் ஆகாது. அதில் மெட்டல் பீஸ் மாட்டிக்கிச்சு. ஸோ சவுண்ட் வர டைம் அந்த மெட்டல் பீஸ் அப்பாவுக்கு தெரியாது, இந்த இடத்துல அடிச்சது, ரைட் சைடோ லெஃப்ட் சைடு அடிச்சு உள்ள போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் அதெல்லாம் எடுத்து இது பண்ணி அவர் பயந்துட்டார். I don't think this uranium is original. It is fake. 200% sure whether it is original or not. Again. விஜய் சாருக்கு அப்பா மேலே தனி பாசம் இருக்குது. ஏன்னா அப்பா வந்து நிறையா படம் பண்ணியிருக்காரு, விஜய் சாரோட நிறையா பேசியிருக்காரு. அவரும் வீட்டுக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி வந்துட்டு போயிருக்காரு. அதெல்லாம் இருக்குது. பட் ஆடியோ லான்ச்சுக்காக நான் அண்ணன்கிட்ட இன்னும் பேசலை. கூப்பிட்டா கண்டிப்பாக வருவார்.